ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ஸ் லீடர் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே அற்புதமான டூல்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் காய்ஸ். அதுவும் வுட் ஒர்க்கிங் டூல்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக நம்பர் ஒன்னாக நீங்கள் வந்து பார்க்குறது மங்கி கிளாம்ப் அப்படின்ற ஒரு ஹேண்ட்ஸாவை தான் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். இது நார்மல் ஹேண்ட்ஸாவை வந்து காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸான ஹேண்ட்ஸாக. இந்த ஹேண்ட்ஸாவை வந்து ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானீஸ் கம்பெனி தான் காய்ஸ். இது நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு இன்னோவேட்டிவான ஃபோல்டிங் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் வந்து இருக்கும் நார்மல் பிளேட்ஸை வந்து காட்டிலும். எப்படி அதோட பெண்டிங் ஆங்கிள் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நார்மல் பிளேட்ஸை கம்பேர் பண்ணால் இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணாலும் வந்து சீக்கிரம் வந்து உடையாதுங்க காய்ஸ். நீங்கள் அந்த டீத்தை வந்து பார்க்கல எவ்வளோ வந்து ஷார்ப்பாக இருக்குன்ட்டு. சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மழுகிறது. அந்த முனையெல்லாம் வந்து லாக் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் அந்த பிளேடை வந்து ஓப்பன் பண்ணுறதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் காய்ஸ். இது வந்து டஃப் பில்ட் ஃபோல்டிங் சா. ஓகே, மரவற்ற இண்டஸ்ட்ரிக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டூலை தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். நம்மெல்லாம் வந்து ஆப்பு வந்து பயன்படுத்துவோம். இதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா வந்து ஒரு மெஷினைஸ்டு ஆப்புன்னு தான் வந்து சொல்லணும் காய்ஸ். ஏன்னா மரத்தை கட் பண்ணிவிட்டு அது எந்த சைடு வந்து விழுகும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து மரத்தை வந்து எந்த சைடு விழுகணும் அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த டூல். மரத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த டூலை கொண்டு போய் அந்த கட் பண்ண இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் வந்து போதும், மரத்தை வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டுரும் காய்ஸ். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வந்து மரம் விழுகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட் பண்ணிவிட்டு இந்த டூலை இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் தள்ளி நின்று நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அது ஒரு ஜாக்கி மாதிரி தான் இருக்கும். அது வந்து மரத்தை வந்து லிஃப்ட் பண்ணி தள்ளி விட்டுரும் காய்ஸ். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கறது பார்க்கர் பஞ்ச் டூல் அப்படின்ற டூல் தான் வந்து பார்க்குறீங்க. இது ரூஃபிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு இருக்குங்க காய்ஸ். நீங்கள் இப்போ வந்து பார்க்கல அது வந்து எப்படி வந்து பஞ்சிங் பண்ணுதுன்னு நீங்களே வந்து பாருங்கள் காய்ஸ். ஏர் கம்ப்ரஸரோடு வந்து இந்த டூலை வந்து கனெக்ட் பண்ணிட்டா வந்து போதும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகும். இது ஏர் ப்ரெஷர் மூலமாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாம்ப்ஸ் வந்து வேலை செய்யும் காய்ஸ். நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் அது எப்படி வந்து பஞ்சிங் பண்ணிகிட்ருக்குன்ட்டு.